நாம் தமிழர் அரசியல் செய்யட்டும், அவர் பேசுவதற்கு உரிமை இருக்கு, ஜனநாயகம் எல்லாமே பேசலாங்கன்னா எண்ட் ஆஃப் த டே 5 வருஷத்துக்கு ஒருக்கா மக்கள் சொல்றாங்க யார் பேசுறது கரெக்ட், யார் பேசுறது தப்புன்னு. அரசியலை ரிஜெக்ட் பண்ணாம மக்கள் ரிஜெக்ட் பண்றாங்க, அதை நம்ம ஏத்துக்கிறோம். அதனால் இதை பெருசுபடுத்தாம, ஏன்னா ஒரு அரசியல் தலைவருக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் சண்டை, அப்புறம் போலீஸுக்கு சண்டை, அப்புறம் அரசியல் கட்சிக்கும் தமிழக காவல்துறைக்கும் சண்டை அப்படிங்கிறத இப்பவே முடிவுக்கு கொண்டு வந்து அவர்களோட வேலையை பார்க்கணும் அப்படிங்கிறதா என்னுடைய தாழ்மையான கருத்துங்கண்ணா. நல்ல விஷயம் செய்யும் பொழுது பாராட்டுறீங்க, அதையும் ஏத்துக்கிறேங்கண்ணா. அதனால சீமானனை பொறுத்தவரை ஒரு அண்ணன், மாறுபட்ட கோணம், வேறு பாதை, சித்தாந்தம் வேறு, எல்லாம் வேறு. அரசியல் இருக்கும், 2 பேரும் தமிழ்நாட்டுக்காகத்தானே இருக்கும், அதுல தவறு இது இல்லையாங்கண்ணா. இன்னைக்கு அம்பேத்கர் ஐயாவுடைய ஒரே சிஷ்ய பிள்ளை, ஒரே தூதுவன், கரெக்டா ஃபீல்ட்ல வேலை செய்யறாருன்னா, கல்ல வீடியோல நான் பேசியிருக்கேங்கன்னா, ஒரே மனிதர் மோடி ஐயா தான். இன்னைக்கு ஆங்காங்கே சின்ன விஷயம் நடக்கும் பொழுது பெருசா நமக்கு தெரியறது இல்லை. ஆனா இன்னைக்கு 3 பேர் குடும்பத்துக்குள்ள புகுந்து கண்டம் துண்டமாக வெட்டி இருக்கிறாங்க. அவங்க செஞ்ச ஒரே தப்பு, அவங்க தோட்டச்சாலையில அவங்க இடத்துல அவங்க தூங்குறாங்க. அதனால இது முதலும் முடிவுமாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னாங்கன்னா, IPS அதிகாரி மரியாதைக்குரிய திரு வருண்குமார் அவர்கள் என்னுடைய பேட்ச்மேட்டும் கூட, ஒன்னா ட்ரைனிங் பண்ணியிருக்கிறோம். அது ஒரு பக்கங்கன்னா, நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஐயா சீமான் அவர்கள் மிக முக்கியமான அரசியல் தலைவர், தமிழகத்துல முக்கியமான ஒரு குரல், தமிழகத்துல பத்திரிகை நண்பர்கள்லாம் பாக்குறீங்க. ஆனால் இதுல கருத்து சொல்வதை விடங்கன்னா, ஏன்னா ஒரு பக்கம் IPS அதிகாரிகள்லாம் அந்த மாநாட்டுக்குள்ள பேசுறாங்க. நானும் அந்த நிறைய மாநாடு பங்கேற்றிருக்கேங்கண்ணா என்னுடைய சர்வீஸ்ல. நான் நிறைய ரூமுக்குள்ள நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. அது சில நேரத்துல ஒரு அதிகாரியினுடைய தனிப்பட்ட கருத்தா இருக்கலாம், அது மாநில காவல்துறையினுடைய கருத்தா இருக்காது, மாநில அரசனுடைய காவல்துறை கருத்தா இருக்காது. இப்ப இந்த வீடியோ எல்லாம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் பிரச்சனை. சீமானனை பொறுத்தவரை என்னை ஒரு அரசியல் கட்சி தலைவரா கேட்டீங்கன்னா, பேசுவதற்கு எல்லா உரிமையும் அவருக்கு இருக்குங்க. தமிழ் சார்ந்த, குறிப்பா அவருடைய தமிழ் தேசியம்னு சொல்றாங்க. நாங்க இந்தியா முழுவதும் ஒரு தேசிய அரசியலா நாங்க பாக்குறோம். அதுல தமிழுக்கு முன்னுரிமை வேண்டும் என்று சொல்லுகின்றோம். இதான் பிஜேபியினுடைய அரசியலுங்கண்ணா. அதனால சீமானனை பொறுத்தவரை ரொம்ப ஒரு அண்ணன் தான் எப்பவுமே சொல்லுவேன், தம்பின்னு சொல்லுவாரு, நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. காவல்துறை அதிகாரிகள் கருத்து சொன்னாலும் கூட அது அவர்களுடைய கருத்தா இருக்கலாங்கன்னா, தனிப்பட்ட கருத்தா இருக்கும். அப்படிதான் என்னுடைய கருத்துங்கண்ணா. தமிழக காவல்துறை சொல்லியிருக்காங்களா இல்ல, டிஜிபி சொன்னாங்களா இல்ல, சீஃப் செக்ரட்டரி சொன்னாங்களா, ஹோம் செக்ரட்டரி சொன்னாங்களா, முதலமைச்சர் சொன்னாங்களா? நாம் தமிழர் ஒரு அரசியல் கட்சி, முக்கியமான கட்சி, தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சி. அவர்கள் அரசியலும் தமிழகத்துக்கு தேவைப்படுகிறது, மாற்று கருத்து சரி இடத்துல சொல்றாங்க. அதனால் இதை ஒரு பெரிய ஒரு விஷயமா பெரிதுபடுத்தாம, ஒரு IPS அதிகாரி ஒரு மீட்டிங்ல இன்டர்னலா அவருடைய கருத்தை சொல்லியிருக்காரு, முடிஞ்சு போச்சுங்கண்ணா. அந்த வீடியோ எப்படி வெளியே வந்துச்சு எனக்கு தெரியாதுங்கண்ணா. அதனால இது அவர் சொன்ன கருத்து தமிழக காவல்துறை கருத்தா இல்ல பிஜேபி கருத்தா? கண்டிப்பா பிஜேபி கருத்து கிடையாது. அதனால் நாம் தமிழர் அரசியல் செய்யட்டும், அவர் பேசுவதற்கு உரிமை இருக்கு, ஜனநாயகம் எல்லாமே பேசலாங்கன்னா எண்ட் ஆஃப் த டே 5 வருஷத்துக்கு ஒருக்கா மக்கள் சொல்றாங்க யார் பேசுறது கரெக்ட், யார் பேசுறது தப்புன்னு. அரசியலை ரிஜெக்ட் பண்ணாம மக்கள் ரிஜெக்ட் பண்றாங்க, அதையும் நம்ம ஏத்துக்கிறோம். அதனால் இதை பெருசுபடுத்தாம, ஏன்னா ஒரு அரசியல் தலைவருக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் சண்டை, அப்புறம் போலீஸுக்கு சண்டை, அப்புறம் அரசியல் கட்சிக்கும் தமிழக காவல்துறைக்கும் சண்டை அப்படிங்கிறத இப்பவே முடிவுக்கு கொண்டு வந்து அவர்களோட வேலையை பார்க்கணும் அப்படிங்கிறதா என்னுடைய தாழ்மையான கருத்துங்கண்ணா. அப்படி இல்லைங்கண்ணா, ஒரு 3 மாத காலம் வெளியிருந்து ஒரு கடினமான ஒரு கல்லூரியில படிக்கிறீங்க. நிறைய விஷயங்கள், நாம் செய்யக்கூடிய தவறுகளை நம்ம பார்க்குறோம், நம்ம செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை பார்க்குறோம். ஒரு மனிதனுக்கு அப்பப்போ நம்ம கண்ணாடி பார்க்கணுங்கன்னா, இந்த விஷயத்தை என்ன பெட்டரா பண்ணலாமா, இன்னும் கொஞ்சம் நல்லா ஹேண்டில் பண்ணலாமான்னு அப்பப்போ நாமளும் முதிர்ச்சியை காட்டணும் இல்லைங்கண்ணா. இல்லாட்டி 36 வயசுல சின்ன பையன் அரசியலுக்கு வந்துட்டான் அப்படின்னு என்ன சொல்றதை விட, அரசியல் வந்த பிறகு அண்ணாமலை தன்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாரு, கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய குறைகளை நிவர்த்தி பண்றாருன்னு யாராச்சும் சொன்னாங்கன்னா அந்த கருத்தை நான் ஏத்துக்கிறேங்கன்னா. அதே நேரத்தில் நான் செய்யக்கூடிய தவறுகள் நிறைய மீடியா நண்பர்கள் அப்பப்போ சொல்லுவீங்க, ஆனால் எங்கிட்ட என்ன சண்டை போடுறீங்க, வந்த புதுசுல நாங்கள் என்னென்ன பண்ணோம், அந்த கருத்தையும் ஏற்றுக்கிறேன். அது முடிஞ்ச வரைக்கும் நம்ம திருத்திக்க பார்க்குறோம். நம்ம திரும்ப சொல்கிறோம், நான் சண்டை உங்களோட இல்லை, சில நேரத்தில் உங்கள் ஓனரோட சண்டை போடுறோம், கரெக்டு தான், உங்கள்கிட்ட நம்ம இதை பேசக்கூடாதுன்னு. வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் மீடியா நண்பர்கள் நீ திருத்துறீங்க, அதை நான் ஏற்றுக்கொள்வது அரசியல்வாதியினுடைய கடமை. நான் சொல்வதான் சரின்னு எப்போ சொல்லக்கூடாதுங்கன்னா, நிறைய தவறுகள் செய்திருக்கின்றேன், அதை சுட்டி காட்டும் பொழுது கண்ணாடியை பார்க்குறேன், நீ திருத்திக்கிறேன். நல்ல விஷயம் செய்யும் பொழுது பாராட்டுறீங்க, அதையும் ஏற்றுக்கிறேங்கன்னா. அதனால் சீமானனை பொறுத்தவரை ஒரு அண்ணன், மாறுபட்ட கோணம், வேறு பாதை, சித்தாந்தம் வேறு, எல்லாம் வேறு. அரசியல் இருக்கும், 2 பேரும் தமிழ்நாட்டுக்காகத்தானே இருக்கும், அதுல தவறு இது இல்லையாங்கண்ணா. ஒரு தனியார் நிறுவனம், விகடன் நிறுவனம் நடத்தக்கூடிய ஒரு புத்தக வெளியீட்டு விழா, அவர்கள் முடிவு செய்யறாங்க யாரை கூப்பிடணும், யாரை கூப்பிடக்கூடாதுன்னு. அந்த புத்தகம் வெளியிடக்கூடிய நிறுவனத்திற்கு முழு இது இருக்கு. திருமாவளவனுடைய குரல் முக்கியமான குரலுங்கண்ணா. அதனால அந்த பஞ்சாயத்து எனக்கு தெரியாதுங்கண்ணா. அவங்க ஃபர்ஸ்ட் கூப்பிட்டாங்களா, கூப்பிட்டதுக்கு அப்புறம் வேண்டான்னு சொன்னாங்களா, விஜய் அவர்கள் எப்போ ஒத்துக்கிட்டாங்க? நானும் காலைல திருமாவளவனுடைய அறிக்கையை படித்தேன், 4 பக்கம் அறிக்கை கொடுத்துருந்தாங்க, இன்னைக்கு காலையில் நானும் படித்து பார்த்தேங்கன்னா. அதனால் இது அம்பேத்கர் ஐயாவுடைய நினைவு நாள், 68வது நினைவு நாளில் ஒரு வேண்டாத சர்ச்சையாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நான் இன்னைக்கு காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க, நான் பேசி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், நான் எப்படி அம்பேத்கர் ஐயாவை பார்க்குறேன்னு. அதனால் இன்னைக்கு புத்தக வெளியீட்டு விழா நடக்கட்டும், ஒரு புதிய கருத்துக்களை சொல்லுங்க, மக்கள் எல்லாம் கேட்கட்டும், அம்பேத்கர் ஐயாவுடைய புகழை எல்லாரும் பாடுவோம். அதனால் திருமாவளவனுக்கு ஒரு கருத்து இருக்கு, விகடனுக்கு ஒரு கருத்து இருக்கு, விஜய் ஐயா இன்னைக்கு பேசும்போது அவருக்கு ஒரு கருத்து இருக்கலாம். அதனால அவரவர்கள் கருத்துக்கள் மக்கள் முடிவு செய்யலாம். எப்படி பாக்குறீங்க விஜய் அம்பேத்கர் புக்கு வெளியிட்ட? நாங்க இளையராஜா ஐயா ஒரு அற்புதமான அடித்துறை எழுதியிருந்தார்.
மோடி அண்ட் அம்பேத்கர் அப்படிங்கிற புத்தகத்துக்குங்கண்ணா. அதை விட சிறப்பாக அம்பேத்கர் ஐயாவுடைய கொள்கையை இந்தியாவில் எந்த அரசியல்வாதி முன்னெடுத்துட்டு போறாங்கன்னு யாரும் சொல்ல முடியாதுங்கண்ணா. இளையராஜா ஐயா எழுதினார். ஆனால் மோடி அண்ட் அம்பேத்கர் புத்தகத்தை நாங்கள் எல்லாரும் படிச்சிருக்கோங்கன்னா, இன்னைக்கு அம்பேத்கர் ஐயாவுடைய ஒரே சிஷ்ய பிள்ளை, ஒரே தூதுவன், கரெக்டா ஃபீல்ட்ல வேலை செய்யறாருன்னா, கல்ல வீடியோல நான் பேசியிருக்கேங்கன்னா, ஒரே மனிதர் மோடி ஐயா தான். அதனால 1008 பேர் சொல்லட்டுங்கன்னா, ஆனா செயல்ல காட்டும் போது நான் ஏத்துக்கிறேங்கண்ணா. சொல்வது எளிது. இன்னைக்கு புதுசா சொல்லலாங்கன்னா, 10 ஆண்டு காலம் வாழ்ந்து காட்டுங்கள், அதன் பிறகு நான் தலை வணங்குவேன். ஏன்னா மகளிர் இடஒதுக்கீடு மசோதா கொண்டு வந்தது நாங்க, செயல்படுத்தது நாங்க, அதை செயல்படுத்தினது மோடி ஐயா. இத்தனை நாளா 10 ஆண்டு காலமாக இவங்க யூபிஏல இருந்த பொழுது கொண்டே வரல, பிளாக் பண்ணி வச்சிருந்தாங்க. அதனால முதலமைச்சர் அவர்களுக்கு எனக்கு தெரியலீங்க, நான் அந்த கருத்து கரெக்டா தெரியல, நீங்க சொன்னதுக்காக சொல்றேன். அதே போல இடஒதுக்கீடு, குறிப்பாக இன்டர்னல் ரிசர்வேஷன், காஸ்ட் பேஸ்டு, இது இன்னைக்கு தமிழ்நாடு அரசை யாருமே செய்ய வேண்டாம்னு சொல்லிங்களேங்கண்ணா. நீங்க செய்யுங்க, நான் வரவேற்கிறேன். நாளை காலையில தமிழகத்தினுடைய அரசு நாங்க இதை செய்ய போறோம்னு சொல்லுங்க, நாங்க வரவேற்கிறோம், செய்யுங்க. இதற்கும் மத்திய அரசுக்கு என்ன சம்பந்தங்கண்ணா? மத்திய அரசு சென்சஸ் நடத்துறாங்க. இன்னைக்கு உச்சநீதிமன்றமே பலமுறை தமிழக அரசுக்கு சொல்லியிருக்காங்க, 69% ரிசர்வேஷனுக்கு பேக்கப் கொடுங்க, டேட்டா கொடுங்க. அது தமிழக அரசு இன்னும் செய்யாம இருக்காங்க. எங்கேயாவது பாரதிய ஜனதா கட்சி தமிழக அரசை செய்ய வேண்டாம் நாங்க சொன்னோமாங்கண்ணா? செய்வதற்கு முழு உரிமை முதலமைச்சருக்கு இருக்கு. முதலமைச்சர் செய்யட்டும், அவர் செய்யணும்னு நினைச்சா செய்யட்டும். எங்களுடைய கோணம் என்ன? எல்லாரும் ஒரே தாய் பிள்ளைகள், ஒன்றாக இருப்போம், பிளவுவாத அரசியல் வேண்டாம் என்பதை பிரதமர் முன்னெடுத்திருக்கிறார். யாரும் முதலமைச்சர் அவங்களை நாங்க தடுக்கலையேங்கண்ணா, செய்யாதீங்கன்னு சொல்லவே இல்லைங்க அண்ணா. நான் சொல்வது நான் அறிக்கை கொடுத்திருக்காங்க. நான் அன்னைக்கே பத்திரிகை நண்பர்களுக்கு சொன்னேன், 568 கோடி ரூபாய் நீங்க அதானிக்கு கொடுத்துருக்கீங்க. நீங்க பார்லிமெண்ட்ல ராகுல் காந்தி அவங்க டிஷர்ட் போட்டுட்டு அதானியும் மோடியும் ஒண்ணு அப்படிங்கிறீங்க. எனக்கு அதே கேள்வியை திரும்ப நான் கேட்கறேன். சரி, ஒரு பிஜேபி ஆளுகின்ற மாநிலத்துல எங்கேயாச்சும் ஒரு இடத்துல அதானி கான்ட்ராக்ட் போயிருந்தா மோடியும் அதானி ஒண்ணுங்கிறீங்க. பிஜேபி ஆளாத மாநிலத்துல கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கீங்களே, 7.1 பைசா அதானி கேட்கறாங்க கமுதிலிருந்து வந்த பவர் பர்ச்சேஸ் பிளான்ட்டுக்கு, நீங்க 5 ரூபா 10 காசு கொடுக்குறீங்க. அந்த பஞ்சாயத்து போயிருக்கு. இன்னைக்கு தமிழகத்தினுடைய மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கட்டும், முதலமைச்சராக இருக்கட்டும், நீங்க சந்திச்சீங்கன்னு எங்கேயுமே சொல்லலையே. நீங்க சந்திச்ச வீடியோ போட்டோ, நீங்க சந்திச்சது எங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க சந்திச்சிருந்தாலும் கூட எங்களுக்கு அது தெரியாது. எங்களுடைய ஆர்கியூமெண்ட், அந்த ஆர்கியூமெண்ட் நீங்க வைக்காதீங்கன்னு தான் நாங்க சொல்றோம். நீங்க இன்னைக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கீங்க, நாங்க மேல் முறையீடு செஞ்சிருக்கிறோம், பரவாயில்ல, மேல்முறையீடு செஞ்சிருக்கீங்க, வெயிட் பண்றோம். நீங்க அதானி பத்தி பேசுவதற்கு என்ன தகுதின்னு நான் கேட்கறேன். நீங்க தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு மோடி ஐயா, பிஜேபி அதானி சார்பா இருக்காங்கன்னா, அப்ப நீங்களும் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கீங்க. தமிழ்நாட்டில் இப்ப பவர் மீட்டர் டெண்டர் ஒன்று பெருசா வருது, 16,000 கோடி ரூபாய். ஃப்ரண்ட் ரன்னர் யார் இருக்காங்க எல்லாத்துக்குமே தெரியும். நீங்க கொடுத்துட்டு சொல்லுங்க, சப்ஸ்டான்சியேட் பண்ணுங்க. L1 வந்தாங்க, L2 வந்தாங்க, அது உங்க இஷ்டம், நீங்க கொடுங்க. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியும் பிரதமர் மோடி அவர்களையும் அதானியோடு ஏன் இணைத்து பேசுகின்றீங்க? காங்கிரஸ் ஆள்ற மாநிலத்தில் அதானி கான்ட்ராக்ட் போகுது, திமுக ஆள்ற மாநிலத்தில் அதானி கான்ட்ராக்ட் போகுது. அதனால் செந்தில் பாலாஜி அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த செய்தி குறிப்புக்கு, நேற்று நான் போட்ட ட்வீட்டுக்கு செய்தி குறிப்பு கொடுத்துருக்காங்கன்னா, பதில் நாங்க கொடுக்குறோம். நீங்க படிப்பீங்க, பதில் நாங்க கொடுக்குறோம், அதுக்கான பதிலும் கொடுக்குறோம். அதனால் இன்னியாவது முதலமைச்சர் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோ பிரதமர் மோடி அவர்களையோ ஏதாவது ஒரு தொழிலதிபரோடு சம்பந்தப்படுத்தி பேசாதீங்க. ஏன்னா இந்த நாட்டிலையும் அது நடக்குது, இங்கேயும் கான்ட்ராக்ட் போகுது. நீங்க நேர்மையா கொடுத்துருக்கீங்கன்னு ஆர்கியூ பண்றீங்கன்னா, அதே தானே பாரதிய ஜனதா கட்சிக்கும். ஒரு துக்ககரமான ஒரு நேரத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். குறிப்பா நம்முடைய கொங்கு பகுதியில நம்ம இருக்கக்கூடிய அந்த ஊர் எல்லாமே ஒரு விவசாயம் சார்ந்த மக்கள், கிராமத்து தோட்டத்துல இருந்து காலம் காலமாக வேலை செய்யறாங்க. 29ஆம் தேதி அதிகாலையில இங்க தெய்வசிகாமணி ஐயா அவர்களுடைய துணைவியார், மகன் 3 பேரும் மிக கொடூரமாக வெட்டப்பட்டு அதிகாலையில உயிரிழந்திருக்கிறாங்க. இன்னைக்கு அவர்களுடைய குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்வதற்காக எல்லாம் இங்க வந்திருக்கிறோம். நம்முடைய கட்சி தலைவர்கள், கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லோரும் இங்க குடும்பத்தை பார்த்து, குறிப்பாக இன்னைக்கு தெய்வசிகாமணி ஐயாவுடைய மருமகள் அவங்கள பார்த்து, குழந்தைகள், பேர குழந்தைகளை பார்த்து ஆறுதல் சொல்வதற்காக வந்திருக்கின்றோம். நிறைய கேள்விகள், நிறைய வழிகள் இருந்தாலும் கூட இந்த ஒரு விஷயத்துல நாங்கள் எல்லோரும் தமிழக காவல்துறையோடு இருக்கின்றோம். குறிப்பா இங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் மிக கடுமையாக இந்த கேஸை கையில் எடுத்திருக்கிறாங்க. இதை கிராக் பண்ணியே ஆகணும்னு ஒரு வேகத்தை காட்டுறாங்க. 14க்கு மேற்பட்ட தனிப்படைகள் அமைத்திருக்கிறாங்க. இன்னைக்கு 1 வாரம் முடிய போகுது. முழுமையாக நாம் அதை பண்ணி ஆகணும்னு இருக்கிறாங்க. அதனால் இந்த நேரத்துல நாங்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு வைக்கக்கூடிய ஒரே ஒரு வேண்டுகோள், இன்று தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக, நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகின்றோம். அதில் உடனடியாக அந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கடிதம் எழுதுறோம். தமிழக காவல்துறை விரைந்து செய்தாலும் கூட ஒரு கிரைம் ஃபைட்டிங் யூனிட் டெடிகேட்டடா இந்திய அளவில் நிறைய குற்றவாளிகளை கரெக்டா பிடிக்கக்கூடிய அதிகாரி இங்க அனுப்பி ஒரு ஸ்பெஷல் கேஸா அதை எடுத்து தமிழக காவல்துறையோடு இணைந்து சிபிஐ இந்த கேஸை கையில் எடுத்து கிராக் பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுடைய இன்னைக்கு ஆர்கியூமெண்ட். நாங்கள் அதை வைக்க போறோம். அதே நேரத்தில் முதலமைச்சர் அவர்களுக்கு நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள், இன்னைக்கு சிபிஐ தமிழகத்திற்குள்ள வருவதற்கான அனுமதி இல்லை. அதற்கான ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் தமிழக அரசு வித்ரா பண்ணியிருக்காங்க.
அது அரசியல் காரணங்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட எங்களுடைய கோரிக்கையை முதலமைச்சர் அவர்களும் செவிசாய்க்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். காரணம், கொங்கு பகுதி இது ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, தொடர்ந்து நடக்க ஆரம்பித்திருக்கிறது. ஏற்கனவே பார்த்தோம், டாஸ்மார்க்ல குடிச்சிட்டு வந்து அது ஒரு பெரிய பிரச்சனையாகி அது தோட்டத்துக்குள்ள குடிக்காதீங்கன்னு சொன்ன இடத்துல வெட்டி அங்கேயும் 2-3 உயிர்கள் எடுத்துட்டாங்க. எல்லாம் சின்ன குழந்தைங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு ஆங்காங்கே சின்ன சின்ன விஷயம் நடக்கும் பொழுது பெருசா நமக்கு தெரியறது இல்லை. ஆனா இன்னைக்கு 3 பேர் குடும்பத்துக்குள்ள புகுந்து கண்டம் துண்டமாக வெட்டி இருக்கிறாங்க. அவங்க செஞ்ச ஒரே தப்பு, அவங்க தோட்டச்சாலையில அவங்க இடத்துல அவங்க தூங்குறாங்க. அதனால இது முதலும் முடிவுமாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். போதை கலாச்சாரம், ட்ரக்ஸ், சமூக வலைதளத்தில் ஆக்ரோஷமான ஆபாசமான பதிவுகள், வீடியோக்கள், இதெல்லாம் ஒரு தலைமுறை பார்த்து வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் தமிழகத்துல குறிப்பாக. அந்த தலைமுறையினுடைய கையில ஆயுதம் போகும் பொழுது என்ன ஆகும் என்பதற்கான விளைவு தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் அறிவால் கலாச்சாரமே இல்லாத கொங்கு பகுதியில இன்னைக்கு அதிகமாக இருக்குது இதெல்லாம். அதனால் நாங்கள் எல்லோரும் இந்த நேரத்துல குடும்பத்தோடு இருக்கின்றோம், குடும்பத்தோடு நிற்கிறோம். மத்திய அரசுக்கு, உள்துறை அமைச்சருக்கு சிபிஐ என்கொயரி கேட்டு எழுத போறோம். அவர்கள் இசைவு கொடுத்தாலும் கூட தமிழக அரசு இசைவு கொடுக்கணும். அதனால அது கோர்ட்டுக்கு போய் கேஸ் போட்டு சிபிஐ என்கொயரி நாங்க அது ஒரு ரூட் எடுத்தாலும் கூட அதற்கு நேரமா இன்னைக்கு நம்ம கோர்ட்டுக்கு போகலாம், சிபிஐ என்கொயரி கேட்டு ஒரு கேஸ் போடலாம். அது 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் கழிச்சு தீர்ப்பு வரும். அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட முதலமைச்சரும் புரிந்து கொள்ள வேண்டும், சில வழக்குகளுக்கு சிபிஐ பொறுத்தவரை அவங்க எஃபிஷியண்டா இருப்பாங்கிறத முதலமைச்சர் புரிஞ்சுக்கணும். நாம் ஒரு ஊழல் வழக்கை பத்தியோ வேற ஏதோ பேசல, ஒரு கிரைம் கேஸை பத்தி பேசுறோம். தமிழக காவல்துறையின் மீது முழு நம்பிக்கை உள்ள இன்ஸ்பெக்டர் அம்மா இருந்தாங்க, மேடம் இருந்தாங்க, எல்லாம் மிக கடுமையாக பண்ணி செய்யறாங்க. அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. இருந்தும் அவர்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்கணும். ஏன்னா இது மக்கள் பிரச்சனை. மக்கள் அது ஒரு லெவலுக்கு மேல அரசின் மீது மரியாதை விட்டுருவாங்க. இதே மாதிரி போச்சுன்னா மக்களுக்கு ஜனநாயகத்தின் மீது மரியாதை போயிடும். ஆனா ஜனநாயகத்தினுடைய முதல் வேலையே ஆட்சியில் இருப்பவர்கள் மக்களுடைய உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும். இதான் ஒரு முதலமைச்சரோ பிரதமரோ அமைச்சர்களோ அவங்களுடைய முதல் வேலை. இன்னைக்கு உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும்னா ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை போயிடும், கேள்விக்குறி ஆயிரும். அதனால் இந்த விஷயத்துல இன்னைக்கு கடிதம் எழுதுறோம். இது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் தனியா ஒரு கடிதம் எழுதுறோம். இசைவு கொடுங்க, வேகமா சிபிஐ வரட்டும், இந்த வழக்கை விசாரித்து தமிழக காவல்துறையோடு இணைந்து குற்றவாளியை கண்டுபிடிப்பது ஒன்று. 2வது, குற்றவாளி கொடுக்கக்கூடிய தண்டனை. இதுவரை இந்தியால இது போன்ற ஒரு தண்டனை கிடைக்காத அளவுக்கு விரைவு இருக்கணும், வேகம் இருக்கணும். அவ்வளவு ஃபாஸ்டா சார்ஜ் ஷீட் போட்டிருக்கணும், ஸ்பெஷல் கோர்ட் கொண்டு வரணும். அதுல கொடுக்கக்கூடிய தண்டனை என்பது யாராவது ஆயுதத்தை தூக்குறேன் அப்படின்னா எல்லோருக்கும் முதலும் முடிவுமாக அந்த தண்டனை இருக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்தும் கூட. அதனால் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக நீங்களா இருக்கிறீங்க, நீங்க கவர் பண்ணிட்டு இருக்கிறீங்க, முதல் நாள்ல இருந்து களத்துல இருக்கீங்க, உங்களுக்கு அந்த தாயினுடைய வலி உங்களுக்கு தெரியும், குடும்பத்தினுடைய வலி தெரியும். நீங்களும் இந்த விஷயத்துல எங்களோட உறுதுணையாக இருக்கணும். நீங்களும் ஸ்டோரிஸ் எழுதணும், நீங்களும் பேசணும், நீங்களும் எங்களுடைய வாதம் சரி என்று நீங்களும் சொல்லணும். அப்படி செய்யும் பொழுது நிச்சயமா இவர்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும். நியாயம் கிடைக்கும் பொழுது நமக்கும் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வரும். இது உங்கள்கிட்ட தெரியப்படுத்துவதற்காக இன்னைக்கு இந்த இல்லத்துக்கு வந்திருக்கோம். தலைவர்கள் எல்லாம் கூட இருக்கும். எல்லா அரசியல் கட்சி, ஆளும் கட்சி, எதிர்கட்சி பொறுத்த எல்லாரும் கூட இருக்கிறாங்க. எல்லாரும் வந்திருக்கிறாங்க. முன்னாள் அமைச்சர்கள், இதற்கு முன்பு கட்சிகளிலிருந்து எல்லாம் வந்திருக்கிறாங்க. இந்நாள் அமைச்சர்கள் வந்திருக்கிறாங்க. எல்லோரும் வந்து பார்த்துட்டு போயிருக்கிறாங்க. அதனால இது எல்லோரும் சேர்ந்து இதற்கான ஒரு தீர்வை கொடுக்கணும். அதே நேரத்தில் போதை கலாச்சாரம் கை வைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. எத்தனை நாள் நம்ம போதை கலாச்சாரம் பேசுவோம், அதுவும் கை வைக்க வேண்டிய நேரம். போதை கலாச்சாரம் இல்லாம யாராவது வந்து இவ்வளவு கொடூரமாக ஒரு கொலையை நடத்தி இருக்க முடியுமா? அதை நம்ம டிவியில சொன்னா கூட குழந்தைகள் யாராச்சும் டிவி பார்ப்பாங்க, அது ஒரு தவறான முன்னுதாரணமா போயிடும். எந்த அளவுக்கு கொடூரமாக ஒருவரை கொலை செய்ய முடியுமோ அதை விட கொடூரமாக கொலை செய்திருக்கின்றார். போதை கலாச்சாரம் இல்லாமல் அது வருவதற்கு வாய்ப்பில்லை. அதையும் அளிக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. எல்லோரும் இணைந்து செயல்படும். இன்னைக்கு இப்ப பிரச்சனை என்னன்னாங்க, இந்த ஒற்றை சாலைகள், குறிப்பா கிராமப்புறம், ஒரு ஒற்றை சாலை தனியா வந்தீங்கன்னா ஒரு சாலை இருக்கும், பக்கத்துல கிலோமீட்டர் கணக்கில் இன்னொரு சாலை இருக்காது. ஒற்றை சாலையை வச்சுதான் எல்லாம் வர்றாங்க. சாலையில் யாரும் இருக்க மாட்டாங்கன்னு வர்றாங்க, நைட்டு யாராச்சும் தூங்குவாங்கன்னு வர்றாங்க, அல்லது வயசானவங்க மட்டும்தான் இருப்பாங்க. ஏன்னா இளைஞர்கள்லாம் நகரத்தை நோக்கி எல்லாம் போயிட்டாங்க. விவசாய சாலைகள் எல்லாமே வயசானவங்க தான் இருக்கிறாங்க. என்னுடைய தோட்டம் உட்பட நம்ம எல்லாருக்கும் தனிப்பட்ட முறையில வயசானவங்க தான் கிராமத்துல இருக்கிறாங்க. அதனால் இன்னைக்கு அவர்களுக்கு வந்து ஒரு கிரிமினல்ஸ்க்கு வந்து ஒரு பாதுகாப்பே இல்லாத சூழ்நிலை. அதனால் காவல்துறைக்கு அன்பான வேண்டுகோள், குறிப்பா கிராம பகுதியில பேட்ரோல்ஸ் அதிகப்படுத்தணும். நீங்க இரவு நேரத்தில் ரோந்துகள் அதிகப்படுத்தணும். முதலமைச்சர் வெஹிக்கிள் வாங்கி கொடுக்கணும். ஒரு காவல்துறைக்கும் ரூரல் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய லிமிட்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு 2-3 பேட்ரோல் வெஹிக்கிள், சைரன் எல்லாம் போட்டு, லைட் எல்லாம் போட்டு, ஒரே நேரத்துல வந்து 5000-6000 வண்டி வாங்கி வேகமா கொடுங்க. ரூரல் ஏரியாவுக்கு வண்டி வரட்டும். நைட் எல்லாம் ரோந்து போட்டு, இன்னைக்கெல்லாம் 2 வீலர்ல போறாங்க ஐயா. நம்ம பீட் கான்ஸ்டபிள்லாம் 2 வீலர்ல நைட்டு பார்த்தீங்கன்னா ரோந்துக்கு போறாங்க. அவர்களுக்கு ஒரு ஜீப்பை கொடுத்து நைட்டு லைட் போட்டிங்கனாவே 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தெரியும். இதையும் முதலமைச்சர் செய்யணும். ஏன்னா ஒரு காவல்துறையினுடைய அமைச்சராக இருக்கிறாங்க. அதனால காவல்துறையில் இருந்த காரணத்தினால் சில விஷயங்கள் தெரிஞ்ச விஷயத்தை சொல்றேன். அதனால முதலமைச்சர் அவர்கள் கிராமப்புற பகுதி ரோந்து அதிகப்படுத்தணும். ஏன்னா தொடர்ந்து ஒற்றைச்சாலை தொடர்ந்து நடக்குதுங்க. அது 1 முறை இல்லை, 2 முறை இல்லை, ஒற்றைச்சாலைகள் நோக்கி எல்லாம் கிரிமினல்ஸ் வர்றாங்க. எதையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள் மட்டுமல்ல, அது மக்களுடைய கருத்து. இப்போ வரும்போதே ஒருத்தர் ஆக்ரோஷமா பேசினார், இதே மாதிரி போச்சுன்னா நான் கையில் ஆயுதத்தை எடுப்பேன், இதே மாதிரி போச்சுன்னா எனக்கு ஜனநாயகத்தின் மீதே நம்பிக்கை போயிடும். அவரை சமாதானப்படுத்தி விட்டு வந்து பேசுகின்றோம். ஆமாங்க, நான் உண்மை. இது எனக்கும் வந்து அதிர்ச்சி மட்டுமில்ல, ஆச்சரியமும் கூட இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா என்னை கள்ளச்சாராய மரணம் என்று சொல்லும் பொழுது 24 மணி நேரத்துக்குள்ள முதல் ஆளாக ஓடி போய் நிவாரணம் கொடுக்குறோங்க. அது நாங்கள் குற்றம் சுமத்தல. நிவாரணம் யாருக்கு வேண்டுமோ கொடுக்கட்டும், அரசனுடைய கடமை, முதலமைச்சருடைய முடிவு.
ஆனா இங்க 3 பேர் குறிப்பா விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய குடும்பம், தெய்வசிகாமணி ஐயாவாக இருக்கட்டும், துணைவியாரா இருக்கட்டும், 78 வயசு அவங்களுக்கு. விவசாயத்தை நம்பி இங்கே இருக்கிறாங்க. உள்ளூர் கிராம பூஜாரியா இருந்திருக்கிறாங்க. கோயில் ட்ரஸ்ட்ல எல்லாம் இருந்திருக்கிறாங்க. நிவாரணம் ஏன் கொடுக்கல? முதல் கேள்வி. 2வது, அந்த அம்மாவுக்கும் கூட கணவர் இழந்திருக்கிறாங்க. ஏர்னிங் மெம்பர். அவர் வந்து ஒரு ஐடி ஊழியராக இருந்து பணி செய்து வரக்கூடிய வருமானத்துல 2 குழந்தைகள் இருக்கிறாங்க. அதனால முதலமைச்சர் அவர்கள் உடனடியா நிவாரணம் கொடுக்கணும். நிவாரணம்ங்கிறது இன்னைக்கு வந்து இவங்க 3 பிரெட் ஏர்னிங் மெம்பர். அதாவது அந்த தாயை பொறுத்தவரை மாமனார் இழந்திருக்கிறாங்க, மாமியார் இழந்திருக்கிறாங்க, கணவர் இழந்திருக்கிறாங்க. 3 பேரும் இன்னைக்கு வருமானம் ஈட்டக்கூடிய நிலைமையிலிருந்து 3 பேரும் போயிருக்கிறாங்க. யாருக்கு நிவாரணம் கொடுக்க வேண்டும் இல்லையோ, தமிழகத்துல முதல்ல நிவாரணம் கொடுக்க வேண்டிய அந்த குடும்பத்திற்கு அது முதலமைச்சர் கருத்தில் எடுப்பாருன்னு நான் நம்புறேன். ஏன்னா அமைச்சர்கள்லாம் வந்து பார்த்துட்டு போயிருக்கிறாங்க. அமைச்சர்கள் பார்த்துட்டு முதலமைச்சருக்கு போய் சொல்லுவாங்க. நான் வீடியோல பார்த்த சாமிநாதன், நிறைய திமுக அமைச்சர்கள் வந்து இருந்தாங்க, ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள். அதனால அவங்க முதலமைச்சர் சொல்லணும். முதலமைச்சர் அவர்கள் உடனடியா நிவாரணம் கொடுக்க வேண்டிய கடமை முதலமைச்சருக்கு இருக்கு. அதை கொடுக்கணும். ஏன்னா பிடிக்கிறது ஒரு பக்கம், அதுவும் கடமை. நிவாரணம் கொடுப்பது, ஏன்னா அரசு உங்களோட இருக்கு, மக்கள் உங்களோட இருக்காங்க, மக்களுடைய வைப்பணத்துல தானே கொடுக்குறாங்க. அதனால முதலமைச்சர் கொடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல. இப்பதான் ஒரு டிஜிபி கான்ஃபரன்ஸ் நடந்ததுங்கன்னா நீங்க பார்த்திருப்பீங்க. தமிழ்நாட்டை சார்ந்த அதிகாரிகள் போனாங்க, பிரதமர் ஐயா பங்கேற்றாங்க. முதல் நாள் முழுவதும் பிரதமர் ஐயா கூட இருந்தாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் செஷன்ஸ்ல நடந்தது. ஒரு மாநில அரசை சார்ந்த அதிகாரிகள் பிரசன்டேஷன் போட்டு தமிழகத்துல என்ன பிரச்சனை எல்லாம் பேசினாங்கன்னா, அதே மத்திய அரசு வந்து வருடத்திற்கு ஒரு முறை நேரடியாக அதிகாரிகளை கூப்பிட்டே கேட்கறாங்க. ஒரு பக்கம் முதலமைச்சர் ஐயா சொல்றது, பிரதமர் கவனத்துக்கு போறது ஒரு பக்கங்கண்ணா. நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில், நித்தி ஆயோக் மீட்டிங் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, பிரதமரை பொறுத்தவரை நன்றாக உங்களுக்கு தெரியுங்கன்னா, நம்முடைய பிரதமர் மட்டும்தான் தொடர்ந்து 11 ஆண்டுகளாக 2014 இருந்து ஒரு வருஷமும் டிஜிபி கான்ஃபரன்ஸ்ல அவரே ஃபுல் டே உட்கார்றாரு. தமிழ்நாடு டிஜிபி கிட்ட ஃபீட்பேக் கேட்கறாங்க. அதனால பிரதமருக்கு தெரியுங்கண்ணா. இன்னைக்கு நான் ஏன் இங்க வந்து இதை அரசியலாக பேசலையோ வேற விஷயத்தையோ பேசல அப்படின்னாங்கன்னா, இந்த விஷயத்தை பொறுத்தவரை சட்டம் ஒழுங்கு தமிழகம் முழுவதும் சீர்பெற்று இருக்கிறது, எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதற்கு காரணம் காவல்துறையின் மீது ஒரு பழியை போடுவதோட சிஸ்டம் சரியில்லைங்க. நான் காவல்துறையுடைய கையை கட்டி போட்டு வச்சிருக்கிறீங்க. வெஹிக்கிள்ஸ் இல்லை, அவங்களுக்கான ஃப்ரீடம் இல்லை, சுதந்திரம் இல்லை, டிரான்ஸ்ஃபர் பாலிசி இல்லை, எதுவுமே கொடுக்காம காவல்துறை வேலை செய்யணும். அப்படியே அரசனுடைய மெத்தன போக்கு. அது பேசுவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும், பேசுவாங்கண்ணா. ஆனா இன்னைக்கு காவல்துறை வந்து வேலை செய்யறாங்க, ஃபீல்டில் இருக்கிறாங்க, ஓடுறாங்க, ஒடியாறாங்க. பட் அவங்க டூல்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எதுக்கு நான் சிபிஐ கேட்கறேன்னாங்கன்னா, அட்வான்ஸ்ட் டூல்ஸ், கிரைம் ஃபைட்டிங் டீம், இந்தியாவில் முடியாத பிளைண்ட் கேசஸ் எல்லாம் கிராக் பண்ணக்கூடிய பெஸ்ட் ஆஃபீஸர்ஸை கூப்பிடுவாங்கண்ணா. அவங்க நார்த் இந்தியன், சவுத் இந்தியன், எங்கேயோ ஒரு பக்கம் இருக்கட்டுங்கண்ணா. பெஸ்ட் இந்தியாவில் யார் இருக்கவங்களோ வந்து பாருங்க, க்ளூஸை கண்டுபிடிங்க. கிராம பகுதியில் வந்துட்டு போயிருக்கிறாங்க, நீங்க கண்டுபிடிங்க. அதான் நம்முடைய நோக்கம். அதனால் இன்னைக்கு அது எல்லோருக்கும் தெரியும், திமுக அரசு வந்த பிறகு சட்டம் ஒழுங்கு என்பது நம்பர் 1 ஃபெயிலியர்னால வந்து மாற்று கருத்து இல்லை. ஆனா இன்னைக்கு பரஸ்பர குற்றச்சாட்டாம நாங்கள் சொல்வது, நாங்க ரெடியா இருக்கோம், மத்திய அரசு கிட்ட நாங்க எழுதுறோம், நீங்க சிபிஐ உள்ள வரதுக்கு அனுமதி கொடுங்க. ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் நீங்க வித்ட்ரா பண்ணிட்டீங்க, சிபிஐ உள்ள வர முடியாது, கோர்ட் ஆர்டர் வச்சு மட்டும்தான் வரணும். முதலமைச்சருக்கு கடிதம் எழுதுறோம். கிரைம் விஷயம்ல வந்து நம்ம ஒரே இடத்துல இருக்கலாம், நமக்குள்ள அதுல என்ன சண்டை? இன்னைக்கு தீர்வு வேணும், தீர்வு கொடுப்போம். ஏன்னா அவங்க ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இழந்துருவாங்க. இன்னைக்கு கட்சியை விடுங்க, ஆளுங்கட்சி எதிர்கட்சியை விடுங்க, மனிதனுக்கு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை போயிருச்சுன்னா அப்புறம் எதுக்கு வாக்கு அரசியல் இருக்குன்னா, ஓட்டு அரசியல் இருக்கு. சார் இது வந்து கொஞ்சம் உள்ள நான் கேட்டேங்க சார். காவல்துறை அதிகாரிகளும் சில விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க சார். இது என்னுடைய கருத்து, ஒரு ப்ரொஃபஷனல் டீம். மேலோட்டமா பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெஸ்ல சில விஷயங்கள் பேசினா தவறா போயிருங்க சார். குறிப்பா வந்து எந்த அளவுக்கு மெட்டிகுலஸா பண்ணியிருக்கிறாங்க, எந்த அளவுக்கு வந்திருக்கிறாங்க, செல்போன் வந்து எந்த அளவுக்கு அவங்க இறந்து போன ஒருத்தருடைய செல்போன் எடுத்து சிம் கார்டெல்லாம் கழட்டி அந்த அளவுக்கு உள்ள வந்திருக்காங்க சார், டீப்பா. காவல்துறையை பொறுத்தவரை மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் பத்திரிகை நண்பர்கள்ட்ட சொல்றாங்க, 7 தனிப்படை, 14 தனிப்படை அதிகமாகுது. ஃபொரன்சிக் டீம் வந்து வீடு கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. ஸோ அவங்களால முடிஞ்சதை பண்றாங்க சார். இன்னைக்கு முதலமைச்சர் காவல்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடியவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட் ஆஃபீஸர்ஸ் அனுப்பலாம். நமக்குன்னு அதிகாரிகள் இருக்கிறாங்க, நல்லா கிரைம் டிடெக்ஷன் பீப்புள். அடுத்த ஸ்டெப் வந்து அவங்க இங்க வரணும். சிபிசிஐடி அதில் பெஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வரணும். அது ஒரு பக்கங்க சார். இருந்தாலும் 1 வாரம் தான் ஆயிருக்கு. இன்னைக்கு 1 வாரத்துக்குள்ள மேக்ஸிமம் மர்டர் கேஸ் டிடெக்ட் ஆயிரும். இந்த மாதிரி சென்சேஷனல் கேசஸ் எல்லாம் இன்னைக்கு 1 வாரத்தை தாண்டி இருக்கும். அதனால தான் நான் 1 வாரமா கேட்காத இன்னைக்கு நான் சொல்றேன் சார். நான் 1 வாரமா அவங்க பண்ணியிருக்கணும், க்ளூஸ் இருந்திருக்கும். இருந்து முயற்சி பண்ணி வரல அப்படின்னா ஒரு ஸ்கில் லெவல் வந்து ஒரு அல்லது ஸ்கில்லோ, ஒரு டெக்னிக்கோ, ஒரு டூல்ஸோ வெளியிருந்து ஒரு ஃபொரன்சிக் டூல்ஸ் பெட்டரா இருக்கலாம். அதனால தான் சிபிஐ கேட்குறோம் சார். ஏன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கேஸ் எல்லாம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் டிடெக்ட் பண்றது கஷ்டமா போயிருங்க சார். அதுக்கப்புறம் உங்க கவனம் மாறிடும், வேற பக்கம் கவனம் வந்துடும், இன்னொரு இஷ்யூ வந்துடும். அப்புறம் நாம ஒரு 3 மாசம் கழிச்சு அடுத்த கேஸ் வரும்போது இதை மறந்துட்டு அடுத்த கேஸுக்கு போயிடும். அது மனிதனுடைய இயல்பு. அது நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் ஒரு போர்க்கால அடிப்படையில் சிபிஐ வரட்டும், தமிழக காவல்துறையோடு இணையட்டும், இந்த இடத்துல கிராக் பண்ணி காட்டுவோம். 1 வாரம் நடந்திருக்கு. குறிப்பாக லோக்கல் காவல்துறையை பொறுத்தவரை உயிரை கொடுத்து பாடுபடுறாங்க சார். அவங்க கான்ஸ்டபிள்ஸும் அவங்களும் இரவு பகலாக வேலை செய்கிறாங்க. எனக்கு அதனால சட்டம் ஒழுங்கு கெட்டிருக்கு, அது ஜென்ரல் ப்ராப்ளம். பட் லோக்கல் காவல்துறை இவங்க அப்படின்னு நான் குற்றம் சுமத்துவதை விட, நாங்கள் உங்களோடு வருகின்றோம்,
உதவியை ஏத்துக்குங்க. ஒரு கரத்தை நீட்டுறோம், கரத்தை பிடிச்சிக்கங்க, சேர்ந்து பயணம் பண்ணுவோம், இந்த விஷயத்தை கிராக் பண்ணுவோம், மக்களுக்கு முன்மாதிரி அரசியல் கட்சிகளாக இருப்போம் என்பது என்னுடைய வாதம். ஆமாங்க, செகண்ட் பார்ட்டுங்க சார், கரெக்ட். இன்னைக்கு வந்து தமிழ்நாடு காவல்துறைக்கு தெரியும் கிராமப்புறத்தை நோக்கி கிரைம் அதிகமாயிருச்சுன்னு. இப்போ அவங்க ஸ்ட்ராட்டஜியை மாற்றணும். இன்னும் நகர் சார்ந்த காவல்துறை எத்தனை நாளைக்கு பண்ணுவீங்கன்னா, சிட்டிக்குள்ள வாங்க எல்லாம் பயம்னு அத்தனை பேட்ரோல் கால் பண்ணீங்கன்னா கண்ட்ரோல் ரூம் வந்து அனுப்புறாங்க. கிராமத்துக்கு ரிசோர்ஸஸே இல்லை. இன்னைக்கு முதலமைச்சர் ரிவ்யூ மீட்டிங்ல கண்டுபிடிக்கணும். போன ஆண்டு கிராமப்புறத்தில் எத்தனை கிரைம், நகர்ப்புறத்தில் எத்தனை கிரைம் அதிகமாகுதா? ஆமா. அப்ப கிராமப்புறத்துக்கு ரிசோர்ஸஸ் அதிகப்படுத்துங்க. சிசிடிவி கேமரா கம்பல்சரி எல்லா கார்னர் ஜாயின்ட்ஸ்ல வைங்க. யாராவது ஊர்ல இருந்து வெளியே போறாங்களா, உள்ள வர்றாங்களா தெரியணும். அடுத்தது மீடியா நண்பர்கள் மூலமாக லோக்கல் பப்ளிக் எல்லாம் இணைச்சு ஒரு வாலண்டரி கிரைம் ஸ்குவாட் ஒன்று ரெடி பண்ணுங்க. அவங்க போய் அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டோம். மூன்றாவது பேட்ரோல் வெஹிக்கிள்ஸ் கொடுங்க. ரூரல் ஸ்டேஷன்ல எல்லா அதிகாரிகள் ஃபில் பண்ணுங்க. வேகன்சியை விடாதீங்க. 60 கான்ஸ்டபிளுக்குன்னா 60 வைங்க, 20 ஹெட் கான்ஸ்டபிளுக்குன்னா 20 வைங்க. இதுதான் இன்னைக்கு பிரச்சனைங்க ஐயா. இன்னைக்கு ரூரல்ல பாத்தீங்கன்னா ரொம்ப தின் போலீஸ், 30 பேர் 50% வேகன்சில இருக்கு. நகர்ப்புறம் எல்லாம் போயிடுறாங்க. கரெக்ட். காவல்துறையை பொறுத்தவரை குழந்தைங்களை படிக்க வைக்க முடியும், அவங்களும் அங்கே விருப்பப்படுவாங்க. ஆனால் முதலமைச்சர் ஸ்பெஷல் இன்சென்டிவ் கொடுக்கட்டும். ரூரல் ஏரியா வேலை செய்றீங்களா, சம்பளம் ஒரு 4000 ரூபாய் சேர்த்து கொடுக்கலாம். இது பல மாநிலத்தில் ட்ரை பண்றாங்க. அதனால் முதலமைச்சர் இன்னைக்கு கவனம் செலுத்தணும். தமிழகத்துல ரூரல் ஏரியால கிரைம் ப்ரோனா மாறிடுச்சு. அருவாள் கலாச்சாரம், வெட்டு குத்து வந்துருச்சு. காவல்துறை நான் சில விஷயத்த மீடியாவில் நான் சொன்ன அப்புறம் எம்எல்ஏ என்ஹெச்ஆர்சி எல்லாம் கிளம்பி வந்துருவாங்க. எங்கே காவல்துறையும் துப்பாக்கி எடுக்க வேண்டுமோ அங்கே காவல்துறை துப்பாக்கி எடுக்கணும். ரெண்டு நடக்கணும். ஒரு சொசைட்டில வந்து தப்பு பண்ணாத ஒரு மனிதன் ஃப்ரீயா இருக்கணும்னா காவல்துறைக்கு அதிகாரத்தை கொடுக்கணும். அவனும் ஸ்ட்ராங்கா காவல்துறை கீழே வந்து நிக்கணும். அதற்கு நாம அரசியல்வாதிகளோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளோ காவல்துறை பின்னாடி இருக்கணும். அதுக்குன்னு எல்லாமே என்கவுண்டர் கல்ச்சர் நான் சொல்லிங்க ஐயா. அதுக்கு அந்த வாதத்துக்குள்ள நான் போகல. காவல்துறைக்கு அதிகாரம் கொடுக்க வேண்டிய நேரம் இது, கொடுப்போம். கையை கட்டு போட வேண்டாம், அரசியல் அதில் பேச வேண்டாங்க ஐயா. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து மட்டும் இல்லைங்க ஐயா, பொதுமக்களுடைய கருத்து. கரெக்டுங்கண்ணா. இப்போ வந்து உங்களுக்கு குறிப்பா இந்த லேபர் ஒரு பக்கம் அதிகமாகுது. வேறு மாநிலத்திலிருந்து வர்றாங்க அப்படின்னாவே ஆமா, கலாச்சார வித்தியாசங்கள் இருக்கு. காவல்துறைக்கினுடைய கடமை அதிகமாகுது. வட மாநில தொழிலாளர்கள் வர்றாங்கன்னா அவர்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய கம்பெனி பக்காவா டேட்டா மெயின்டைன் பண்றாங்களா, அவங்க கிரைம் ரெக்கார்டு உள்ளூர் ஸ்டேஷன்ல இருந்து எடுத்துட்டாங்களா. சப்போஸ் பீகார்ல இருந்து, யூபியில இருந்து, ஜார்க்கண்ட்ல இருந்து, ஒரிசால இருந்து ஒரு நபர் இங்க வந்து வேலை பார்க்குறாங்கன்னா, இங்க வேலை கொடுப்பதற்கு முன்பு கம்பெனிக்காரங்க ஒரு என்ஓசி வாங்கியிருக்காங்களா, இதெல்லாம் தமிழ்நாடு அரசு இன்சிஸ்ட் பண்ணுங்கண்ணா. குறிப்பா நம்முடைய தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை மைக்ரண்ட் லேபரர் போர்டுனே ஒரு போர்டு இருக்குங்கண்ணா. அவங்க கணக்குப்படி 25 லட்சம் பேர் வெளி மாநிலத்தை சார்ந்தவங்க தமிழ்நாட்டில் வேலை பார்க்குறாங்க. எங்க கணக்குப்படி 50 லட்சம் பேர் இருக்கலாம், அதிகமாக தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு அரசு ஒரு வரைமுறை கொண்டு வரட்டும். வெளி மாநிலத்திலிருந்து தமிழ்நாட்டில் வேலை பார்க்குறீங்களா, இல்லை உள் மாநிலத்திலேயே வேற மாவட்டத்திலிருந்து வர்றீங்களா, காவல்துறைக்கு ஒரு 30 நாளுக்குள்ள ஒரு வெரிஃபிகேஷனுக்கு அனுப்புவோம். இங்கிருந்து லோக்கல் காவல்துறை அனுப்புவாங்க. இந்த மாதிரி இவர் இங்க வேலை பார்க்குறாரு, இதான் அவர் ஆதார் ஐடி, இதான் அவருடைய ஐடி கார்டு, இதான் அவருடைய ரேஷன் கார்டு எல்லாம். அதுல ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் இருக்கா சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி அடிப்படை பிரச்சனை. ஏன்னா மக்கள் நம்ம வர்றதை தடுக்க முடியாதுங்க. காரணம், இன்னைக்கு வட மாநிலத்திலிருந்து வரக்கூடிய தொழிலாளர்கள் ஒரு வேலையை செய்ய வேண்டாம்னு சொன்னா அந்த வேலையை செய்வதற்கு வேற யாராச்சும் இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா இல்லை. அது ஒரு பக்கம் உண்மை. இன்னொரு பக்கம் தொழிலாளர்கள் வருவது ஃப்ரீ கண்ட்ரில எல்லாம் வர்றாங்க. அவர்களை கண்காணிக்க வேண்டுமா? நிச்சயமா கண்காணிக்கணும். கண்காணிப்பதற்கு அரசு ஒரு டாக்குமெண்ட் எஸ்ஓபி ரெடி பண்ணியிருக்காங்களா? எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஆனால் இன்னைக்கு குறிப்பா அந்த கொங்கு பகுதியில, குறிப்பா இந்த பகுதி சோலார்ல இருந்து, விண்மில்ல இருந்து வடமாநில தொழிலாளர்கள் நிறைய இருக்கிறாங்க. வரட்டும், வேலை பார்க்கட்டுங்கன்னா கண்காணிக்கணும். எல்லார பத்தியும் வேறு மாவட்டத்திலிருந்து வர்றாங்களா, அந்த மாவட்டத்தையும் கண்காணிக்கணும். யாராக இருந்தாலும் ஒரு பேசிக் அவங்க பத்தி பேக்ரவுண்ட் ஒரு காவல்துறைக்கு தெரிஞ்சிருக்கணுங்கண்ணா. ஏன்னா அப்ப காவல்துறைக்கு தெரியறதே இல்லை. ஏதோ ஒரு கம்பெனி 4 பேத்துக்கு வேலை கொடுக்குறாங்க, யாரு வர்றாங்க போறாங்க, வீடு எங்க தங்குறது தெரியாது. அதனால நான் சொல்றது ஆக்கப்பூர்வமான யோசனைங்கண்ணா. இது சொல்லும் பொழுது வர்றவங்களுக்கும் பயம் இருக்கும். அதனால இதை கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை.